ஹாய் தங்க பிள்ளைகளா, குட் மார்னிங். அம்மா இன்றைக்கி ரவா லட்டு முத நாள் 2 நாளைக்கு முதல்ல செஞ்ச கடைக்கு தீந்துருச்சு. இப்போ வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நேற்று தீந்துருச்சு. இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள் அம்மா ரவா லட்டு எப்படி போகிறேன்னு. இது 1 கிலோ ரவை, 1 கிலோ சர்க்கரை. ரவையை நெய்யிலே வறுத்துட்டேன். சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணியிருக்கிறேன். மிக்சியில் பொடி பண்ணி சர்க்கரை பொடி பண்ணும்போது ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு தேங்காய் போடுவேன். தேங்காய் நல்லா முத்தின நல்ல காயாக துருவி அதையும் நெய்யில் வறுத்து அதையும் ஒரு சுற்று மிக்சியில் போட்டு ரவையை 1-2 அதுவும் மிக்சியில் போடுவேன். பாருங்க, நல்லாயிருக்கும். ஒரு 1/4 லிட்ரு பால் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கணும். காய்ச்சி ஆறின பால் ஊற்றிட்டு நமக்கு தேவை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். குபுக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அப்படியே நம்ம இரும்புக்கு தான் பஞ்சமே இல்லை. அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி ஒன்றா அப்படியே அந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த நெய்யில் வறுத்த திராட்சையை வச்சிடணும். எப்படி நல்லா இருக்கா? முந்திரி ஒன்று அப்படியே குத்தி வச்சிடலாம். இதுதான் இன்றைய வேலை. முறுக்கு இருக்குது கொஞ்சம், அதனால் நாளைக்கு முறுக்கு போட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு விசேஷம் போக வேண்டியது இருக்குது. அதனால் நாளைக்கு விட்டு 4ஆம் நாளைக்கு தான் போட முடியும். முறுக்கு கொஞ்சம் இருக்குது. ரொம்ப கெட்டியாக அமுத்தக்கூடாது, இல்லைன்னா அப்படியே கல்லாட்டாயிரும். அப்படி சாப்பிட்டா அப்படியே கையில் அப்படியே உருட்டணும். இது 10 ரூபா. அதான் சொன்னனே, 250 ரூபா செலவுன்னா 35 லட்டு வருது. 100 ரூபா தான் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு தான் இத்தனை வேலை. 4 காசு சம்பாதிக்கிறோன்னா சாகணும்னு கமலஹாசன் சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளோ வேலை. ஒரு முந்திரி, ஒரு திராட்சை அப்படியே அந்த எடுத்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா அப்படியே நின்றுக்கு. கொஞ்சம் சூடு ஆறணுன்னு, இது இளஞ்சூட்டில் தானே வைக்கிறோம். சூடு ஆறணுன்னு வச்சோம்னா அப்படியே நின்றுக்கு. இல்லைன்னா அப்படியே குத்தியும் கூட வச்சுக்கலாம். இன்றைய வேலை இதுதான். அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஒரு சோறு சாப்பிட்றதுக்கு ஆண்டவன் நமக்கு எத்தனை வேலை. நான் என்ன நினைப்பேன், இதை விட கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு நமக்கு 3 நேரம் வயிறார சோறு கிடைக்கிது. நம்மளால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுவோம். காலை வணக்கத்தோட அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்